இந்த 2 டீமுமே இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது நம்ம பாட்னாக்கும் பெங்களூருக்கும் நடந்த மேட்ச்ல தான் இது நடந்தது. இந்த 2 டீமுமே இந்த சீசன்ல வெற்றியே பார்க்கல. ஸ்டார்டிங்ல பெங்களூரோட டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே போல அயன் ஆல் அவுட் பண்ணி பாட்னாக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாரு. பெங்களூர்ல இருந்து ஆஷிக் மாலிக்கோட கேம் பிளே நல்லா இருந்தது. ஒரு சின்ன இன்ஜுரி ஆனாலையும் திரும்ப வந்து விளையாடினாரு. செகண்ட் ஹாஃப்ல பெங்களூரோட டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. போன மேட்ச் பெங்களூர் புல்ஸ் பட்ட அவமானத்துக்கு ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். கடைசியில் பாட்னா 30 பெங்களூர் புல்ஸ் 38ன்னு இந்த மேட்சை பெங்களூர் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து செகண்ட் மேட்சை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் மேட்ச் தமிழ் தலைவருக்கும் குஜராத்துக்கும் தான் நடந்தது. இந்த மேட்சை பத்தி என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாருமே தமிழ் தலைவர்ஸா ஜெயிப்பாங்கன்னு கண்ணை மூடி நம்பிட்டு இருந்தோம். பவன் அர்ஜுன் 2 பேரோட கேம் பிளேயுமே இந்த மேட்சுக்கு ஒர்க் ஆகல. அதே போல சாகர மெயின் செவன்ல பார்த்தது நல்லா இருந்துச்சு. பவன் இந்த மேட்ச் ஆடாமலே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பேக் டு பேக் அவுட் ஆகிட்டே தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பெருசா பாயிண்ட் டிஃபரன்ட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் குஜராத் வந்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. கடைசியில நரேந்திர வந்து இறக்குனாங்க. ஸ்டார்டிங்ல இறக்கியிருந்தா கூட கொஞ்சம் மேட்ச் வின் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். கடைசியில தமிழ் தலைவாஸ் 28 குஜராத் 37ன்னு குஜராத் வந்து பயங்கரமா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க.